இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேஷ்மா, சார் வரலையா? அவர் இன்னும் வரல அஞ்சலி. அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பேசு. அதெல்லாம் சரியா வராது. நீ ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காரு, ஏன் ஆபீஸ் வரலன்னு கேட்க முடியுமா? நானா? அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு ரேஷ்மா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான். ப்ளீஸ் நீ கேட்டு சொல்ல. ஹலோ, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். உங்க ஆபீஸ்ல இருந்து ரேஷ்மா பேசுறேன். என்ன விஷயம்? நீங்க ஆபீஸ்க்கு இன்னும் வரல, அதான் கால் பண்ணேன். நான் ஒரு வேலையா வெளியூருக்கு வந்திருக்கேன். வர்றதுக்கு ஒரு 2 நாளாவது ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. ஃபோன் பண்ணி விசாரிச்சா வெளியூர் போயிருக்கேன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் அப்பாவை அவன் தான் எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கான். அவரை பார்க்கறதுக்காகவோ இல்ல அவர் சம்பந்தமான விஷயத்துக்காக தான் அவன் எங்கேயோ போயிருக்கான். இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மாமா எங்கே இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அஞ்சலி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி போலங்கன்னா விஷயத்த வாங்கலாம். மாமா, அவன் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றானே. அவன் எப்ப வந்து எப்ப அவன் கிட்ட பேசி? சரி, நீ ஃபோன் பண்ணி பாரு. இல்ல மாமா, ஃபோன்ல பேசினா அவனுக்கு டவுட் வரும். அவன் நேர்ல வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி அஞ்சலி, நானும் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு கொஞ்சம் முயற்சி பண்றேன். சரியா? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு இருந்தா சந்தோஷமா நீங்க, நான், அஞ்சலின்னு ஒரே குடும்பமா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்துட்டே ஐயா. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை கொன்னு போட்டிருக்கணும். ஆனா அது சரியான தண்டனையா இருக்காது. அதனாலதான் அடையாளத்தையே மாத்துற. உனக்கு உன் குடும்பம் தானே பெருசு. உன் வீட்டுல போய் நின்னாலும் அவங்களுக்கு உன்னை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? இப்போ சொல்றேன், நான் தப்பு பண்ணல. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன தப்புக்கு மேல தப்பு பண்ண வைக்கிறீங்க. என்ன ஒரு சைக்கோவா, ஒரு கெட்டவடா என்ன ஏன் இப்படி மாத்துறீங்க? ஆமா அஞ்சலி, நானும் கேப்ல தான் வந்தேன். சார் எல்லாருக்குமே கேப் புக் பண்ணிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு சில கம்பெனில எல்லாம் செஞ்ச வேலைக்கு சம்பளம் தர மாட்டாங்க. நம்ம பாஸ் 1ஆம் தேதி வந்துட்டாலே தான்னு சம்பளம் போட்டுருவாரு. நம்ம ஸ்டாஃப்ஸ் அவருக்கு அவ்வளவு முக்கியம். கண்ட நேரத்துல போன் பண்ணி டார்ச்சர் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி முதலாளி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் கூட கம்பெனில எம்டி மாறினாரே என்ன ஆகும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் ஜாக்பாட் தான். இந்த மாசமே கம்பெனி சம்பளம் இன்கிரிமெண்ட் சொல்லிருக்காரு. இவனை சுத்தி முட்டாளுங்களா இருக்காளுங்களே. எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதா? சரி வா போலாம். ஏன், என்னாச்சு சார்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் இன்னைக்கு தான் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்கள மீட் பண்ணேன். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி. உங்க லவ்வரை மீட் பண்ணதுனாலயா சார்? ஓ, அவங்கள எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களா சார்? அவங்க இங்க தான் இருக்காங்க. சார், உங்க கூடயே வச்சிருக்கீங்களே, ஏன் எங்க கிட்ட எல்லாம் கூட சொல்லவே இல்ல? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், இவ்வளவு கேக்குறோம்ல, சொல்லுங்க சார். ஓகே ஓகே. இங்க நான் எங்க இல்ல, இங்க. அண்ணா கொடுங்க, நான் கொடுக்கறேன். நானே கொடுக்குறேமா? ஐயோ பரவாயில்லண்ணா. சார் ரொம்ப நாள் ஹாப்பியா இருக்கிற டேஸ் இது.
இதுல ஏன் பங்களிப்பும் இருக்கணும்ல. விடுங்க. அம்மா அம்மா இது சாருக்கு. நான் கொடுக்குறேன். ம். ஜூஸ். அஞ்சலி, நீ நீ ஜூஸ் கொண்டு வந்திருக்கியா? வாவ், வாட் a surprise. என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா? அக்கறையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஸ்டாஃப் கொடுக்க சொன்னாங்க, அதுக்காக தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. அஞ்சலி, நீ என்ன திட்டினாலும் என் மேல எவ்வளவு கோவத்தை காட்டினாலும் எனக்கு உன் மேல கோவமே வரமாட்டேங்குது. ஏன்னு சொல்லு. ஏன்னா நீ ஒரு சைக்கோ. அதனாலதான் இப்படி இருக்க. எனக்கு தெரியுமே. அஞ்சலி, நம்ம லைஃப்ல இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? அன்னைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். மேடையில நீ எனக்காக பாடின. அத நான் உனக்காக பாடல, அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் தான் நான் பாடினேன். உன்னால என் வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே நான் இறங்கியிருப்பேன். ஹே அஞ்சலி, நீ எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? நோ சான்ஸ். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. நான் ஒரு முட்டாள். உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ செஞ்சுட்டேன். அஞ்சலி, ஐம் சாரி அஞ்சலி, சாரி. நான் உன் கால்ல வேணாலும் விழுறேன் அஞ்சலி. என்ன பண்றீங்க நீங்க? வாங்க உட்காருங்க. சாரி அஞ்சலி. உட்காருங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. I'm extremely sorry. I'm so sorry அஞ்சலி. அஞ்சலி, இன்னைக்கு நம்ம வெளியில போலாமா? ஏய், என்ன அஞ்சலி வரமாட்டியா?